மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா. பங்கைய கைநலம் பார்த்தல்லவோ இந்த பாரில் அறங்கள் வளருதம்மா. கவிமணியின் இந்த வார்த்தைகளின் சிறந்த பொருளாக நம்மிடையே வாழ்ந்து காட்டிய திருமதி அன்னம்மா தம்பிராஜா அவர்களின் மா தவம் 5/1/1940 தொடங்கியது. இயற்கை எழில் கொஞ்சும் கடவுளின் பூமியான கேரள மாநிலத்தின் மாவேலி கரையில் சாரம்மாள் மற்றும் ஜக்கிரியா தம்பதியின் 5வது மகளாக 2 சகோதரர் மற்றும் 2 சகோதரிகளுடன் பிறந்தார். அன்பும் அறநெறியும் உயர்ந்த பண்பும் சிறுவயது முதலே கொண்டிருந்த அவர் தனது கல்வியை BH ஹைஸ்கூல் மாவேலி கராவில் பயிலத் துவங்கினார். கற்றவர் போற்றும் அவரது கல்வி ஞானம் சுடர்விட்டு மிளிர்ந்ததென்றால் அது மிகையாகாது. தைரியமும் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் கொண்டிருந்த கேரள நாட்டிலும் பெண்ணான அன்னம்மா தனது இளமை பருவத்தில் வந்தாரை வாழ வைக்கும் தமிழ் மண்ணின் சிங்கார நகரமாம் சென்னையில் 1960ஆம் ஆண்டு துணிச்சலாக தனியே வந்து தனது மேற்படிப்பை துவக்கினார். தென்னகத்தின் ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேலாக பிற்காலத்தில் சிறப்புடன் விளங்கிய அன்னம்மா CSI கல்யாணி ஸ்கூல் ஆஃப் நர்சிங்கில் தனது செவிலியர் பட்டப்படிப்பை மேற்கொண்டார். துணிச்சல் மிக்க திடமான மனதுடைய அன்னம்மாவின் கனிவும் கருணையும் ஒருங்கே அமைந்த அன்புள்ளமும் பல நண்பர்களை அவருக்கு பெற்று தந்தன. தன் உயர்வு மட்டுமல்லாது பிறரின் உயர்வையும் மனதால் விரும்பிய இவரது நட்பு கிடைத்தவர்கள் யாவரும் பாக்கியவான்கள் என்பதும் மிகையல்ல. மக்களுக்காக சேவை செய்வதையே தனது வாழ்க்கையின் முக்கிய நோக்காக கொண்ட அன்னம்மா 1966ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில்
தனது மருத்துவ சேவையினை துவக்கினார். பிறரின் குறையறிந்து சேவை செய்வதில் வல்லவராய் திகழ்ந்த அவரின் சேவையில் பலர் தாங்கள் நோயாளிகள் என்பதையும் மறந்து துயரில்லாமல் சிகிச்சை பெற்று பயனுற்றனர். ஜிப்மர் மருத்துவமனையில் மிஸ் ஜக்ரியா என்று பிரபலமாக அறியப்பட்டார். கருணை, சேவையுள்ளம் போன்ற உயரிய மாண்புடன் வாழ்ந்து வந்த அன்னம்மாவின் வாழ்வில் புதிய தென்றல் ஒன்று சாரலுடன் வீசியது. தனது வாழ்க்கையை இனி பகிர்ந்து கொள்ளப் போகும் சிறந்த ஆண்மகனை சந்தித்தார் அன்னம்மா. நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வையும், நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும், சுறுசுறுப்பு மிக்க பெண்மணியாயும் விளங்கிய அன்னம்மாவின் மேல் மையல் கொண்டு காதலில் விழுந்தார் டாக்டர் தம்பிராஜா. பாயும் மொழி நீ எனக்கு, பார்க்கும் விழி நான் உனக்கு. பாயும் மொழி நீ எனக்கு, பார்க்கும் விழி நான் உனக்கு. தூயும் மது நீ எனக்கு, தும்பி அடி நான் உனக்கு. வாயுரைக்க வருகுதில்லை, வாழி நின்ற மேன்மையெல்லாம். வாயுரைக்க வருகுதில்லை, வாழி நின்ற மேன்மையெல்லாம். தூய சுடர்வானொளியே, சூரையமுதே அன்னம்மா. அன்னம்மா சிறகடித்து பறந்த இந்த காதல் பறவைகள் திருமணம் எனும் விருட்சத்தில் 1973 ஆண்டு ஜூலை மாதம் 24 கூடு கட்டி குடிபெயர்ந்தது. காக்கவே நோயாளி அண்டையிலே இரு கண்ணிமை கொட்டாது இருப்பவர் யார்? உள்ளம் தளர்வுறும் நேரத்திலே உயிர் ஊட்டும் முறைகள் உரைப்பவர் யார்? அள்ளி எடுத்து மடி இருத்தி மக்கள் அன்பை பெருக்கி வளர்ப்பவர் யார்? மேற்கண்ட வார்த்தைகளுக்கு ஏற்றவாறு முதலாக மக்களின் குறை தீர்க்க திண்டிவனத்தில் இரவு கிளினிக்கை தொடங்க கணவரை தூண்டி சம்மதிக்க வைத்து மக்களின் நலனுக்காய் பாடுபட ஆரம்பித்த அன்னம்மா நாடி வரும் ஆஸ்துமா நோயாளிகளை நோயாளிகளாக பார்க்காமல் தன் கையாலேயே தேநீர் கொடுத்து ஆறுதல் மொழிகள் பல கூறி அவர்களிடம் வாங்கும் கட்டணத்தில் ஒரு பகுதியை இறைவனுக்கு அவர்களுக்காய் அர்ப்பணித்து வேண்ட இறைவன் அன்னம்மாவின் வேண்டுதலுக்கு செவிமடுத்தான். பிறரின் குறைகளை களையும் அன்னம்மா குறைவின்றி வாழ இறைவன் பணித்தான். ஜூலை மாதம் 1977 ஆண்டு தன் காதல் கணவருடன் புதியதொரு வீட்டை கட்டி குடிபெயர்ந்தார்.
ஆனந்தத்தின் ஊற்றாம் பெண்மையின் முழுமையை அன்னம்மா அறிய இறைவன் அவருக்கு தாய்மையை பரிசாக அளித்தான். தனது ஒரே செல்வ மகளை 1981 அன்னம்மா பெற்றெடுத்தார். அதன் பின் கடின உழைப்பால் திண்டிவனத்தின் அடையாளமாக பிற்காலத்தில் உருவெடுத்த டாக்டர் தம்பிராஜா மருத்துவமனையை 1986 ஏப்ரல் மாதம் 16 பல நல்லோர் முன்னிலையில் திறந்து அதன் நிர்வாக பொறுப்பை ஏற்றார். மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கண்படின். இத்திருக்குறளை அனுதினமும் மெய்ப்பித்து வந்த அன்னம்மா தன் எல்லைகளை விரிவாக்கி பல ஏழை எளியவர் வாழ்க்கை உயர பாடுபட்டார். பல பொது சேவையில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட இந்த உயரிய பெண்மணி சாதி, மதம், இனம், மொழி ஆகியவற்றிற்கு அப்பாற்பட்டு பல சேவை பணிகளை ஆற்றினார். வால்டர்ஸ் கடர் ஹையர் செகண்டரி ஸ்கூலின் ஆசிரியர்கள் பயன்பாட்டிற்காக ஓய்வறை ஒன்றை கட்டிக் கொடுத்த அன்னம்மா அந்த பள்ளியின் ஆராய்ச்சி கூட கட்டிடத்தை திறந்து வைத்தார். திண்டிவனம் மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களை சேர்ந்த பல பள்ளிகள் மேம்பட உடலாலும் பொருளாலும் பல உதவிகள் செய்து பல மாணவர்களின் வாழ்க்கை சிறக்க வழிவகை செய்தார். பள்ளிகள் பலவற்றிற்கு சென்று ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு எழுச்சியூட்டிய அன்னம்மாவின் வாழ்க்கையே இளைஞர்களுக்கு பாடம் என்றால் அது ஏற்புடைய ஒன்றே ஆகும். இலவச மருத்துவ முகாம்களை தனது சொந்த செலவில் கிறிஸ்துவ பாதிரிமார்களுடனும் கன்னியாஸ்திரிகளுடனும் உடனிருந்து ஏழை மக்களின் துயர் போக்கிய அன்னம்மா CSI சர்ச் திண்டிவனத்தின் கட்டிட ஃபண்ட் ரைசிங் கமிட்டி சேர்மனாக வீற்றிருந்து சுயநலமில்லாமல் தன்னை பொது சேவையில் ஈடுபடுத்திக் கொண்டார். எப்படி வாழ வேண்டும் என்று பல இளைஞர்கள் அறியாமல் திண்டாடும் இக்காலத்தில் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காட்டி வருங்கால பாதைக்கு விளக்காய் அமைந்த அன்னம்மா கிறிஸ்துவ மதத்தில் பிறந்தவர். காதலித்து கைப்பிடித்த கணவனோ இந்து மதத்தைச் சேர்ந்தவர். மொழிகளும் மதங்களும் அன்னம்மா மற்றும் டாக்டர் தம்பிராஜாவின் காதலுக்கு முன்னால் அடிபணிந்தன. வாழ்க்கை என்பது விட்டு கொடுத்து வாழ்வதே. இதை நமக்கு உணர்த்திய இந்த தம்பதிகளை நாம் போற்றி வணங்குவதே தக்கதாகும். தன் மத நம்பிக்கைகளை மதித்தும் கணவனின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்தும் அவரின் நம்பிக்கைகளுக்கு உடன்பட்டும் வாழ்ந்த உயரிய பெண்மணி அன்னம்மா.
தாய் தந்தையரை துச்சமென கருதும் இந்த காலத்தில் கணவரின் தாய் தந்தையரை பேணி பாதுகாத்து கணவரின் சகோதர சகோதரிகளை அரவணைத்து ஆதரித்து அவர் தம் குறை களைந்து வாழ்க்கை சிறக்க வழிவகை செய்த மாண்பு வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் உரியது என்பது மிகையான ஒன்றல்ல. இப்பூ உலகில் அரிதினும் அரிதான அன்னம்மா மக்களின் துயர் போக்கி நோய் தீர்க்கும் மருத்துவத்துறை மட்டுமல்லாது இன்ன பிற பொது சேவைகளிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டதோடில்லாமல் விருந்தோம்பல் பண்பிலும் சிறந்து விளங்கினார். ஏதேனும் ஒரு விஷயத்தை கூட சரிவர செய்ய இயலாமல் தவிக்கும் பலரின் முன்னிலையில் பொது வாழ்க்கை, மருத்துவ சேவைகள், சமையல் கலை மற்றும் விருந்தோம்பல் ஆகியவற்றிலும் சிறந்து விளங்கிய அன்னம்மாவின் பெருமை கண்டங்களை தாண்டி எல்லைகள் கடந்தும் பறந்து விரிந்திருந்தது. அதிலும் குறிப்பாக அன்னம்மா தன் கையாலேயே செய்யும் ஊறுகாய் வகைகளின் சுவைக்கு பல நாட்டினரும் அடிமைகளாயினர். யார்வரினும் இன்முகத்துடன் வரவேற்று தன் கையாலேயே சமைத்து உணவளித்து விருந்தினரை உபசரிப்பதில் சிறந்த வல்லுனராகவே அன்னம்மா திகழ்ந்தார். திண்டிவனத்திற்கு வரும் முக்கிய பிரமுகர்கள் யாராயினும் அவர்கள் நிச்சயம் அன்னம்மாவின் கையினால் சுவையான உணவு உட்கொண்டிருப்பர் என்பது திண்ணம். அகனமர்ந்து செய்யாளுரையும் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல் என்ற குறள் அன்னம்மாவின் வாழ்க்கையை மிகச்சரியாக பிரதிபலிக்கும் ஒன்றாகும். தனது அரும் பணிகளை பூமியில் செயல்படுத்திக் கொண்டிருந்த அன்னம்மாவிற்கு தாய்மை அளித்த மகளின் தாய்மையை கொண்டாட இறைவன் ஆசி புரிந்தான். அன்னம்மாவும் தனது பேரனால் பூரிப்படைந்திருந்தார். தனது அன்பான மனைவியை பற்றி டாக்டர் தம்பிராஜா அவர்களின் வார்த்தைகள். என் அன்பு உள்ளங்களே, நான் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் பிறந்தேன். என் மனைவி கேரளாவின் மாவேலிக்கரையில் ஒரு பெரிய வசதியான குடும்பத்தில் 5வது மகளாக பிறந்தாள். ஆண்டவன் விருப்பப்படி நாங்கள் இருவரும் பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் சந்தித்தோம். அவள் நோயாளிகளை அணுகிய முறையும் அவளுடைய கருணையும் அன்பும் சக ஊழியர்களிடம் பழகிய விதமும் அவளுடைய ஸ்டைலும் என்னை அவளிடம் ஈர்த்தது. அவளிடம் சென்று என் விருப்பத்தை தெரிவித்தேன். அப்போது அவள், நாம் இருவரும் வேறு நாடு, வேறு மொழி, வேறு மதம், வேறு சாதி, வெவ்வேறு கலாச்சாரத்தை சேர்ந்தவர்கள் ஆகியபடியால் எனக்கு 6 மாதம் டைம் கொடுங்கள், யோசித்து சொல்கிறேன் என்றாள். 6 மாதம் செல்ல மறுபடியும் அணுகினேன். அவள் எனது இத்தனை விருப்பத்திற்கும் சம்மதித்ததோடு இல்லாமல் தடைகளை வென்று வாழ்வோம் என்று கூறினாள். பிறகு ஜூலை மாதம் 24ஆம் தேதி 1973ஆம் வருடம் திருமணம் செய்து இருவருக்கும் பொதுவான இடம் திண்டிவனத்தில் வந்து செட்டில் ஆனோம். அன்று முதல் எனது ஃப்ரெண்டாகவும் வைஃபாகவும் நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டராகவும் ஹானஸ்ட் அண்ட் சின்சியர் ஃபாலோயராகவும் இருந்தாள். எங்களுக்கு திருமணமாகி 44 ஆண்டுகள் ஆகிறது. ஆனால் நாங்கள் இருவரும் இந்த 44 ஆண்டுகளில் 44 நாட்கள் கூட பிரிந்திருந்ததில்லை. இன்று என்னிடம் ஒரு அன்பான மகளையும் அழகான பேரனையும் ஒப்படைத்துவிட்டு அவள் மட்டும் ஏனோ தனியாக இளைப்பாற சென்று விட்டாள். வாழ்ந்தால் இவரை போல் வாழ வேண்டும் என்று பிறர் போற்றும் வண்ணம் வாழ்ந்த அன்னம்மா எடுத்த எல்லா காரியங்களிலும் வெற்றி வாகை சூடி தலை சிறந்த பெண்மணியாகவும்
காதல் கணவரின் பாசமிகு மனைவியாகவும், போற்றுதலுக்குரிய தாயாகவும், தேர்ந்த நிர்வாகியாகவும், வேகமாக முடிவெடுக்கும் ஆற்றல் மிக்கவராகவும், திடமான மனதும், பரிவு, பாசம், அன்பு, கருணை போன்றவையுடன் பொது வாழ்வில் ஈடுபட்ட நல்ல சமூக சேவகியாகவும், திறமை வாய்ந்த மருத்துவ பணி மேற்கொண்டவராகவும் நம்மிடையே வாழ்ந்து நமக்கு வழிகாட்டியாய் முன்னுதாரணமாய் அமைந்து நாம் இன்புற்று வாழ பாதை அமைத்து அதில் முன்னடந்து நமக்கு ஒளிவிளக்காய் நம்மை வழி நடத்தும் அன்னம்மாவினை நாம் அனைவரும் போற்றி வணங்குவோமாக.